Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு ஒளிப்பதிவாளராக விஜயகாந்த், சிவகுமார், சத்யராஜ் இவங்களோடலாம் பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு. உங்களுக்குமான நட்பு எப்படி இருந்தது? சிவகுமார் அவர் என்ன முதல் பாப்புலர் நடிகர் ரொம்ப நெருக்கமாக வருது அவரோட தான். அப்படியா? அவர் தான் டேய் நான் உன்னை வடா போடான்னு கூப்பிடுவேன்டா, நான் யாரையும் கூப்பிட்டதில்ல, உன்னை தான் கூப்பிடுவேன்னாரு. அப்புறம் அவர் அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிடுவார். நான் எதனா ஒரு இன்டர்வியூ கொடுத்தா அந்த இன்டர்வியூ பற்றி பேசுவார். அது சத்யராஜ் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர் அவரோட நிறைய படம் வேலை செஞ்சுருக்கேன். பிக் பாக்கெட் அந்த மாதிரி ஒரு 4-5 படங்களில் வேலை செய்யும்போது அவர் ரொம்ப காது கொடுத்து, அதாவது இந்த பெரியாருடைய கொள்கையை முதல்ல நான் சும்மா ஏதோ ஒன்று செட்டில் பேசும்போது அதை காது கொடுத்து கேட்டு அது ரொம்ப கவனமாக அது என்னது அதை பற்றி ஏதாவது புத்தகம் இருக்கா அப்படின்றதெல்லாம் ரொம்ப கவனமாக கேட்ட ஒரு நடிகர். விஜயகாந்த் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நல்லவர். அதாவது ஆனால் என்ன என்னுடைய இது நான் நெருக்கமாக போகலை. ஆனால் என்னென்னா அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பித்து ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப பாப்புலராக இருக்கார். அப்போ போரூரில் ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறார், நான் அந்த கட்சியில் சேரணும், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு. நான் சொன்னேன், அவரை நான் முன்ன பார்த்துருக்கேன், ஆனால் என்னன்னு சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, இது மாதிரி நான் உங்களை பார்க்குறதுக்கு இது மாதிரி ஒருத்தரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் கீழே வந்துட்டேன், மேலே வர்றேங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே அவர் ரூம் விட்டு வெளியெல்லாம் என்ன, ஏன்னா நான் எம்ஜிஆர் மாதிரி அவர் பண்ணும்போது நடித்து காட்டுவேன்ட்டு அதை அவர் அறையிலேருந்து. நீங்கள் கடைசியாக எப்போ சந்திச்சிங்க அவங்கள? அப்புறம் நான் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத போது கூட செல்வமணியோட படத்தில் நடிக்கிறதுக்கு நான் தான் அவங்கள கூப்பிட்டு வந்தேன். ராஜாளின்னு ஒரு படத்துக்கு சும்மா எப்போது கூப்பிடுவாங்கன்னு, சும்மா கூப்பிடுவாங்க. அந்த பையனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது கூட கூப்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப நேர்மையாக பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப நேர்மையாக. அப்புறம் அந்த கான்டாக்டே என்கிட்ட ரொம்ப ஒரு இதுவாக தான் இருக்கும். சும்மா என்னோட பேசணும், டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்புறம் என்ன கேட்கணும்னு நினைப்பாங்களோ அதை கேட்பாங்க, அதுக்கு புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப சொன்னால் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த அளவுக்கு நீ கிடையாதுன்ற மாதிரி எழுந்திரிச்சிடும். அவங்க இறந்த செய்தி வந்தபோது நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் சென்னையில் தான் இருந்தேன். அது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இருந்தாலும் நமக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த சமூகம் மிக நல்லவர்களாக, நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுப்பாங்க, எல்லாத்தையும் பறிச்சுப்பாங்க. மிக மிக நல்லவர்களாக இருந்தால் பறிச்சது பத்தலைன்னா உயிரையும் பறிச்சுப்பாங்க. அதுதான் இந்த சமூகத்தோடைய ஒரு இது. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தனுக்கும் யாரையோ புறான்ற ஒரு தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் அவங்க அது மாதிரி தான் மிக நல்ல தன்மைக்காக தன் உயிரையே அவங்க பலி கொடுக்க முடியும். நீங்கள் போய் பார்த்தீங்களா இறந்த பிறகு? பார்த்தேன். சில்ஸ்மிதா கிட்ட உள்ள இருந்த பெஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதாவது அவங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் அப்படி வச்சுப்பாங்க. மேக்கப் மேன், காஸ்டியூமு, ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆங்கிலோ இண்டியன் லேடி, அவங்க எல்லாரையுமே ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி வச்சுப்பாங்க. அப்புறம் யாரையுமே டிஸ்டன்ஸ் பார்க்க மாட்டாங்க. யாரையும் இவங்களை விட நான் மேலான ஆள் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. ரொம்ப ஆர்டினரியாக தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க தான் நம்ம சில்க்கு அப்படின்னு பார்க்கணுமே தவிர, அவங்க நாய்கள் எல்லாத்தையும் அழுகுன்னா, ஏதாவது ஒரு நாய் சாப்பாடு இல்லாமல் இருக்குது, இல்லைனா வயிறுலாம் ஒட்டி போய் ஒரு நாய் சொறி பிடிச்சிருக்கு, உடனே அழுது ஒரே ரகலை பண்ணுவாங்க. அந்த நாயை எப்படியாவது நம்ம மீட்கணும், அந்த நாய்க்கு கொஞ்சம் நிறுத்துங்க, சாப்பாடு ஏதாவது எடுத்துன்னு வந்து அவங்க அது போட்டுட்டு வாங்க, அந்த மாதிரி அந்த ஒரு ரொம்ப இரக்க குணம். அப்புறம் அவங்களுடைய செலெக்ஷன் ஆஃப் காஸ்டியூம்ஸ், தட் இஸ் கிரேட். அது அப்போ தான் நான் சொல்லுவேன், நீங்கள் ஜெனட்டிக்கலாகவே யூ மஸ்ட் பி ரொம்ப ரிச்சு, அதர்வைஸ் நீங்கள் இந்த கலர்ஸ் நாங்களே செலக்ட் பண்ண முடியாது. நான் பீயிங் எ கேமராமேன் ஆர் பீயிங் அன் ஆர்டிஸ்ட்
பெயிண்டருன்றேன் நானே வந்து இந்த கலர்ஸ்லாம் எப்படி நீங்கள் பிடிக்கிறீங்க இதுக்கு இதுக்கு எப்படி உனக்கு நீ ஜெனட்டிக்கலாகவே ஒரு ராயல் கலர்ஸோட ட்ராவல் பண்ண ஒரு ஆளுன்னு தெரியுது. ஒரு காலகட்டத்தில் சாஃப்ட் போர்னோ படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபாச படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எதனால் அந்த மாற்றம்? அதுதான், அதாவது அது வேலு பிரபாகரனின் காதல் கதைன்னு எடுத்தேன். ஏன் எடுத்தேன்னா, நான் எப்பவுமே வாழ்க்கையில் என்ன உணர்றனோ, சினிமாக்கள் என்பது தனியாக இல்லாமல் வாழ்க்கையில் இந்த சமூகம் எப்படி இருக்குதோ அதை எடுத்து சொல்லணும் பசங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இப்போ வந்து சென்னைக்கு சினிமாவுக்கு சேர வர்றீங்க பசங்கன்னா, நீங்கள் ரொம்ப பொம்பளைங்க விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். இங்கே வந்து விபச்சாரிகள் இருப்பாங்க, பல்வேறு பெண்கள், அதாவது நீ கிராமத்துலேருந்து வர்ற இவங்க வந்து தயாராக இருப்பாங்க, யார் நம்மளுடைய இதுக்கு திட்டத்துக்கு ஒருத்தன் வரானோன்னு, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி காதலும் உன்னை வந்து எந்த குழியில் எவ்வளோ மோசமான சேத்துலேயும் ஒன்று ஆகும். அந்த காமம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த காலகட்டத்தில் வருது, அதை நீ எப்படி கையாளணும், அது உன்னை எப்படியெல்லாம் அது கொண்டு போகும், அதை கொண்டு போகும்போது நீ இருக்க வேண்டிய ஜாக்கிரதை என்ன அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த படத்தை எடுத்தேன். அது வந்து அதுதான் இவனுங்க போர்ணும் படம் மாதிரி இருக்குன்ட்டாங்க. ஆனால் அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இவங்களை ஜாக்கிரதைப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை. அந்த படத்துக்கு இளையராஜா இசையமைக்க எப்படி ஒத்துக்கிட்டார்? இல்லை, அவர் இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறார். அதாவது கண்டுபிடிப்பார்னா, அவர் வந்து இவன் இதுக்கு பொய் சொல்கிறான், இவன் நடிக்கிறான், புரியுதுங்களா, இவன் இல்லை இருந்துக்கிட்டு இல்லைன்றான், அந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸும் பிடிச்சிடும். இப்போ என்னை வந்து நல்லா கண்டுபிடிச்ச இவன் ஒரு மென்டலு. ஆமாம், அவரே சொல்ல, நீ என்ன உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. உனக்கு எல்லாமே தெரியுது, உண்மையாக உனக்கு எல்லாமே தெரியுதியா, சினிமாவில் இருக்கிற எல்லாம் உனக்கும் தெரியுது, ஆனால் நீ ஏன் இந்த மாதிரி படம்லாம் எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கின்னு இருக்கிறையா, அது பண்ணாதையா அப்படின்னு அந்த ஒரு லவ் இருக்கு அவருக்கு. அதாவது இவன் நான் என்ன புரிஞ்சுக்கிறவன், இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்துக்கிறோம், நமக்கு எந்த ஒரு அறிவும் பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல், வாழ்வியலை பற்றி எந்த நாலேஜுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்து பண்ணுறோன்ட்டு அதை வந்து அவருக்கு தெரியுது. இவன் ஏதோ இதெல்லாம் நல்லதுன்னு நினச்சிக்கிறான், ஆனால் அவன் வேறு வழி இல்லை. இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறவனுக்கு ஒரு சின்ன துணையாவது நம்ம இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை தான் அது. அந்த நல்ல மனப்பான்மை தான் அவர் எனக்கு பண்ணுறாரு. வெளியில் வர்றார், வந்து என்ன பிரபாகர் வாங்க வாங்க அப்படின்றாரு. எனக்கு நான் சொன்னேன், நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர், எனக்காக நீங்கள் இப்படி எந்திரிச்சுலாம் வரக்கூடாது, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி அந்த மாதிரி நீ எனக்கு யாருன்னு தெரியாது, நீ சொல்கிற பிரபாகர், அதனால் இவரை கட்சியில் நான் சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி மிகச்சிறந்த மனிதனாக நான் இருப்பேன். ஒளிப்பதிவாளராக 20 மேற்பட்ட படங்களில் பணியாற்றிருக்கீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது மொத்தமாக? அது வந்து ஒரு நல்ல இயக்குனர்கிட்ட வேலை செய்யும்போது தான் அந்த ஒளிப்பதிவே வெளியே வரும். இல்லைன்னா அது வந்து ஏதோ கடமைக்கு நீங்கள் செஞ்சுட்டு காசு வாங்குற மாதிரி இருக்கும். அது ஒரு பயிற்சியாக இருந்தது. நான் வேலை செய்கிற எல்லா தயாரிப்பாளர்கள்கிட்டையும் நான் வந்து ஒரு நல்ல பேரை வாங்கியிருக்கேன். நான் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார், எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்மூத்தாக முடிப்பான். ஒரு 2 நாள் போயிட்டேன்னா அப்புறம் அது கடைசி ஒரு ஷாட் கூட நான் தான் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அது மாதிரி தான் அந்த அனுபவம். எந்த காலகட்டத்தில் நீங்கள் டைரக்டராக நீங்கள்? நாளை மனிதன். அதாவது இதில் என்னென்னா, நாங்கள் வந்து அறுவடை நாள், நான் நடுவில் கொஞ்சம் என்னென்னா ஒளிப்பதிவு செஞ்சால் கூட எனக்கு திரைக்கதை டைரக்ஷன் இதில் தான் ரொம்ப ஆர்வம். அப்போ நான் வந்து நல்ல ஒளிப்பதிவாளன் ஆன பிறகு இந்த ஆர்வம் மிகுதியால் லிவிங்ஸ்டன் என்னோட கிளாஸ்மேட் அங்கே இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங். அதனால் லிவிங்ஸ்டன் வந்து GM குமார், இவங்க திரைக்கதை பண்ண பாண்டியராஜன் அவங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த பாண்டியராஜனுடைய முதல் படத்தில் கன்னிராசியில் கூட அந்த ஜனகராஜ் இதயம் வெடிக்கும் வெளியில். அப்புறம் என்னன்னு கேட்டால் அது என் இதயம்னு சொல்லுவார். அந்த காமெடி கூட எந்து தான். அந்த திரைக்கதையில் பாண்டியராஜன் வந்து எனக்கு ரொம்ப நட்பான, அதாவது கல்லூரி நாட்களுக்கு பிறகு ரொம்ப நட்பான ஒரு மனிதனாக பாண்டியராஜன் ஆனார். ஆனால் அவரும் அந்த படத்துக்கு அப்புறம் விட்டுட்டார்.
ஆண் பாவத்துக்கு என்ன தான் ஒளிப்பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் கடைசியில் அது எதுக்குன்னு தெரியல, அது இல்லாமல் இல்லை டைரக்ஷனுக்கு அதுதான் அந்த இந்த அனுபவத்தில் வந்து எனக்கு வந்து இவங்க அறுவடை நாள் பண்ணுறாங்க. அறுவடை நாள் திரைக்கதையிலையும் நான் இருக்கிறேன், திரைக்கதை அமைக்கும் இந்த லிவிங்ஸ்டன் நான் விஸ்வம்லாம் இருக்கும். அப்போ பிரபு ஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ பிரபு ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அப்போ என்னென்னா இவங்க அறுவடை நாளில் முதல் கார்டில் டெக்னிக்கல் கன்சல்டன்ட்னு வேலு பிரபாகரன் போடுறாங்க. முதல்ல எனக்கு ஒளிப்பதிவு தரதா இருக்காங்க, அப்புறம் வந்து டெக்னிக்கல் கன்சல்டன்ட்டுன்னு மாற்றுறாங்க, முதல் இன்விடேஷனில் இருக்குது. அப்புறம் கடைசியில் வந்து அந்த டைட்டில் எடுத்துடுறாங்க. பரவாயில்ல அப்படின்னு இருக்கும்போது அப்போ தான் நான் செட்டில் இவர் பிரபு நண்பர் ஆகிறாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எனக்காக ஒரு படம் பண்ணணும், ஒரு 7 நாள் நீங்கள் கால் ஷீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் பண்ணுறேன்னாரு. அதுக்கு நான் காசு கொடுத்தாலும் அவர் வாங்கலை. அப்படியா? ஆமாம், என்கிட்ட காசை வாங்காமல் அந்த நாளை மனிதன் 7 நாள் கொடுக்குறேன்னாரு. பார்த்தீங்களா, அது வந்து கடைசியாக 4 நாளில் முடிச்சிட்டேன் நான். ஏன்னா 3 நாள் முடித்த பிறகு பிரபு வந்து பெரிய நிறைய பிஸி ஆகிட்டார். இப்போ வந்து எனக்கு ஒரு மனோ என்ன சொல்கிறாரு, மனோவும் பிரபுவும் என்ன சொல்கிறாங்க, பாஸ் நீங்கள் எடுத்ததை போடுங்க பாஸ், அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, ஏன்னா நமக்கு டைம் நல்லா இருக்குது, இப்போ நல்லா படம் ஓடிட்டுருக்கு, அதனால் நீங்கள் அதை எடுத்ததெல்லாம் போட்டு காட்டுங்க, மற்ற 4 நாள் நம்ம எப்படி கொடுக்கலான்னு ஐடியா பண்ணலாம் அப்படின்னாரு. அடாடா இது பெரிய சிக்கலில் போகும் போல இருக்குன்ட்டு நான் என்ன பண்ணுறேன், தக்காளி சீனிவாசன் அப்போ தான் வருங்கால தூண்கள்னு ஒரு படம் எடுத்து நஷ்டமாயிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறார் சிவாஜி ஃபிலிம்ஸ்க்கு அடுத்த டேட் வாங்கி. அப்போ நான் சொல்கிறேன், பாஸ் இது இல்லை எனக்கு வேண்டாம், இது தக்காளி சீனிவாசனுக்கே கொடுத்துருவோம், 12 லட்ச ரூபாய்க்கு காப்பி, 12 லட்ச ரூபாய்க்கு ஃபஸ்ட் காப்பின்ட்டு பேசி அவர்கிட்ட கொடுத்துட்டு பிரபுக்கிட்ட என்ன சொல்கிறேன், பாஸ் நீங்கள் ஒரு நாள் ஒன்று கொடுத்தீங்கன்னா தான் நான் எடிட் பண்ணி எதையாவது காட்ட முடியும், அந்த ஒரு நாள் கொடுக்கலன்னா நீங்கள் எதையுமே நான் காட்ட முடியாது, எதுவுமே சரி இருக்காதுன்ட்டு ஒரு நாள் வாங்கி அந்த ஒரு நாள்லேயே எல்லாத்தையும் பேட்ச் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு 4 நாளில் அவர் முடிச்சிட்டோம். பெரிய வெற்றி இல்லைங்களா, நாளை மனிதன் பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. இன்னைக்கு கூட ஒரு த்ரில்லர்னா அதுதானே. முதல் முறையாக நீங்கள் காதலிக்கப்பட்டதுன்னா ஜெயதேவியுடன் தானே? ரொம்ப ஒரு வேடிக்கையான, அதான் சென்னையை பார்த்தாவே எனக்கு ரொம்ப நடுக்கமாக இருக்கும். அதாவது சென்னைக்கு வர்ற புது பசங்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம், அதுவும் சினிமாவில் வர்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம். எப்படின்னா நான் இல்லைங்க, அவங்களுக்கு முன்னாடியே நான் இங்கே 2 நடிகைகளோட தொடர்பில் இருக்கேன். அதாவது முதல் ஒரு நடிகை வந்து அவங்க வந்து ஒரு சின்ன ஆக்ட்ரஸ், ஆனால் அவங்ககிட்ட கார் இருக்குது, அது இருக்குது, ஒரு தெலுங்கு படம் ஒளிப்பதிவுக்காக போகிறேன். ஆனால் அவங்க என்னடா வேலைன்னா அவங்க வந்து ஒரு விபச்சாரம் பண்ணுற ஆள், விபச்சாரம் பண்ணுற ஒரு தொழில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லண்டனில் ஒரு ஆள் இருக்கான் அவங்களுக்கு, அந்த ஆளோடைய கீப்பாக இங்கே இருக்காங்க, அந்த லேடி இருக்கா. அப்போ அவளுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம நிறைய வயசான டைரக்டருங்க வயசான நடிகருங்களை பார்க்குறோம்ல, சின்ன பொண்ணுங்களை எப்படி போய் சொல்லி ஏமாற்றி வச்சுக்கிறது போகிறது வர்றது, அதே மாதிரி தான் நான் இப்போ எனக்கு தோணும். இப்போ அப்போ அவன் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி, அப்படியே அதுக்காகவே அவள் உருகிற மாதிரி. கடைசியில் என்னடான்னு பார்த்தா நான் வந்து ஒரு புது பையன், நான் வந்து அந்த அதாவது உதாரணத்துக்கு சொன்ன இந்த கற்பிழக்காத ஒரு பையன், அந்த மாதிரி ஒரு பையனை அவள் செலக்ட் பண்ணுறான். செலக்ட் பண்ணிவிட்டு அவள் அதை என்னை யூஸ் பண்ணுறான். அது வந்து எனக்கு கடைசியில் தான் தெரியும். அந்த மாதிரியான ஒரு 2-3 பேர் பார்க்குறோம் போகிறோம். அப்புறம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் அப்போ தான் இவங்க ஜெயதேவியை வந்து ஒரு அந்த மற்றவை நேரு அந்த ப்ரொடக்ஷனில் அவங்கள பார்க்குறேன். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு கருப்பு, ரொம்ப ரொம்ப கருப்பான ஒரு பொண்ணு. அதாவது கருப்புன்னு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த மண்ணுக்கான, இந்த மண்ணோடைய ஒரு பெண் அவள். அப்போ அவங்கள மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு உண்மையாக இந்த தமிழ் சினிமா நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கும்.
ஆனால் ஏன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் இடஒதுக்கீடு எல்லாத்துலேயும் வந்து இந்த மண்ணின் இதுன்னு பார்க்குறீங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு லேடியாக அவங்கள பார்க்குறேன். அவங்க அவங்களுடைய ப்ராசஸ், அவங்களோட ஒர்க்கிங் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அப்படியே அதில் கொஞ்சம் ஈர்ப்பாகுது. அப்படி ஈர்ப்பாயிட்டு சரி அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். அவங்களோட சார் கரெக்டாக அவங்களோட வாக்கு, அவங்களுக்கு நான் லவ் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு வாக்கு அவங்கக்கிட்ட கொடுத்த பிறகு தான் இம்மிடியட்டாக பார்த்தீங்கன்னா சில்க் ஸ்மிதா வந்து என்னை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இங்கே தான் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை நான் எடுக்கிறேன். எப்படின்னா, நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் இல்லையா. இப்போ வந்து இவங்ககிட்ட நான் ஸ்மிதா கிட்ட என்ன சொல்ல போகிறேன், என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியாமல் முழிச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் நானும் ஸ்மிதா வந்து அவங்க வீட்டில் ஏதோ மதிய உணவு பண்ணுறாங்க. அந்த மதிய உணவு நானும் ஸ்மிதாவும் சாப்பிட்றோம். அப்போ வந்து தான் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு நேராக இங்கே வராங்க, ஜெயதேவ் வராங்க. வந்துட்டு கரெக்டாக ஸ்மிதா முன்னாடி என்னை கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னப்பா தம்பி சொன்னியா, நீ யார், விஷயம் எதனா சொல்லிட்டியான்னாங்க. அப்போ ஸ்மிதா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எனக்கு நேற்று வரைக்கும் இருந்தது அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் யாரை விரும்புகிறீங்க, யார் என்ன விரும்பினாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அதை பற்றி நேற்று உங்கள் முடிவை சொல்லுங்கள், நேற்று வரைக்கும் எனக்கு பிரச்சனை. ஆனாலும் எனக்கு அதுதான் நான் சொல்ல வந்தது என்னென்னா, அந்த சத்தியம், அந்த ஒரு ஒழுக்கம், இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தது சில நேரங்களில் எவ்வளோ தவறாக முடியுது அப்படிங்கிறதுக்காக சொல்லுவார். அப்போ நான் இல்லை நான் இவங்களுக்கு வாக்கு கொடுத்தது உண்மை, சாரி அப்படின்ட்டு அவங்களோட அப்போ இவங்களோட நான் மேரேஜ் கூட பண்ணல. நான் நினச்சேன்னா அது ஒரு நிமிஷத்தில் இவங்க, ஆனாலும் அந்த வாக்கு, அந்த ஒரு சத்தியம் இருந்தாலும் நம்ம அப்படி ஒரு வாக்கை கொடுத்துட்டோம், அது தவறாயிடும் அப்படின்ட்டு தான். என்ன இவங்க வந்து ஜெயதேவியோட ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க ஒரு ரொம்ப சிறந்த பெண்மணி, மிகச்சிறந்த பெண்மணி, அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. அவங்க வந்து சினிமாவை காதலிக்கிறாங்க, ரொம்ப சினிமாவை நேசிப்பாங்க. நான் அடிக்கடி எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, ஃபிலிம் டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆசை இல்லை, அது ஒரு டெக்னிக், அது ஒரு டெக்னாலஜி. ஒரு ஃப்ரேம்லேயும் ஒரு 100 வேலை இருக்கும், புரியுதுங்களா? இப்போ நானே அடிக்கடி சொல்லுவேன், இங்கே இருக்கிற ஏன் நம்பர் 1 டைரக்டர் ஹாலிவுட்டுக்கு போக மாட்டேன்றான், புரியுதுங்களா? ஏன் இங்கே இவனுங்க எடுக்கிறானுங்களா 500 கோடி ரூபாய் செலவில் தான் ஜாக்கி சான் படமே. ஆனால் அந்த 500 கோடி ரூபாயில் கொடுத்த இவனுங்களுக்கு 5000 கொடுத்தா கூட ஜாக்கி சானை வச்சு அது மாதிரி இவனுங்களால் படம் எடுக்க முடியாது. இவனுங்களுக்கு ஒரு ஃப்ரேமில் 100 வேலை இருக்கணும்னா இவனுங்களால் ஒரு 10 வேலை தெரியும். இவனுங்களுக்கு இன்டர்நேஷ்னலாக ஒரு ஃப்ரேமுக்கு 100 வேலை செய்யணும்னா இவனுக்கு 10 வேலை தெரியும். அந்த 10 வேலையை வச்சு இவன் பிழைக்கணும். அட்லீஸ்ட் அந்த 10 வேலையை கற்றுக்கணும் தினமும். அது ஒரு பெரிய டெக்னிக். அது நான் அப்புறம் கற்றுக்கிட்டே வரேன். அதனால தான் எனக்கு வந்து நான் இன்னைக்கு கூட என்னால் சர்வை பண்ண முடியும். இன்னைக்கு கூட என்னுடைய படம் வந்து எடுத்தோம்னா அது பேசப்படணும். அது வந்து அவங்க மறுப்பாங்க, அவங்களுக்கு அந்த லேர்னிங் ப்ராசஸ் கிடையாது. அதனால தான் நான் இல்லாமல் அவங்க எடுத்த ஒரே படம் இந்த கடைசி படம் தாங்க, பவர் ஆஃப் உமன், ஹரிஹரன். அந்த படம் எடுக்கும்போது கூட நீங்கள் கேளுங்க, நான் கடைசி நாள் கூட போய் நான் கேட்குறேன், சரி ஏதோ தெரியாமல் எடுத்துட்டீங்க. அப்போ நான் பிரிஞ்சிட்டேன். இருந்தால் கூட நான் என்னுடைய சொந்த நண்பர் இல்லையா, நான் போயிட்டு தயவு செஞ்சு நான் கேமராவாவது பண்ணுறேன், அட்லீஸ்ட்டு எனக்கு எப்படி அதை வந்து உன்னை ரெஸ்கியூ பண்ண தெரியும்னா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ எனக்கு அப்போவே நான் அவங்க அசிஸ்டண்ட்டுக்கிட்டே கூட சொல்லுவேன், இந்த படம் முடிஞ்சதுன்னா அவங்க பிச்சை எடுப்பாங்கடா, எல்லா சொத்தும் போய்டும்டா. இவ்வளோ நாள் 20 படம் நான் எப்படியோ அது தப்போ நான் இருந்தால் எனக்கு தெரியும் அதை எப்படி மீத்ததுன்னு. அவங்க அதை அந்த ஒரு படம் தான் அவங்க நான் இல்லாமல் எடுத்த ஒரே படம், அவ்வளோதாங்க. அவங்க நல்ல நிலையில் பல சொத்துக்களோடு இருந்தாங்க, எல்லா சொத்துக்களையும் அந்த ஒரே படத்தில். சத்யராஜ் நாத்தியத்தின் பக்கம் இழுத்ததும் நீங்கள் தானா? நான் தாங்க, மிகப்பெரிய பங்கே எனக்கு தான் அந்த அதான் இந்த பிக் பேக்கெட் படத்தில் தாங்க அந்த கேமரா பாலு கிட்ட அப்போ தான் ரொம்ப தீவிரம் அடைகிறேன். அப்போ தான் பாலு கிட்ட சொல்கிறேன், பாலு நீங்கள் கேமராவுக்கு கற்பூரம் தேங்காய் காட்டினா நான் ஒத்துக்க மாட்டேன்,
நான் பண்ண மாட்டேன், நீங்கள் வெளியே உடச்சிக்கங்க, அது பண்ணுங்கள், கேமரா காட்டாதீங்க, அந்த மாதிரியெல்லாம் நிறைய இது சொல்லி அப்போ தான் தீவிரமாக அதை பரப்புறது, அதை பற்றி பேசுறது, அந்த மாதிரிலாம். அதில் அவர்கிட்ட ஒரு புத்தகம் கொடுக்குறேன், அது படிக்கிறாரு. படித்தோன்னு ஐயோ கரெக்டியா அப்படிங்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுது. பரவாயில்ல, ஒரு ஹீரோவை இப்படி ஆக்கிட்டு வந்து. இப்போவும் நீங்கள் நாத்திகவாதி தானே? ஆமாங்க. இந்த பிட் பாக்கெட் படத்துடைய படப்பிடிப்பின் போது தான் முதலாக சிலிஸ்மிதாவோட உங்களுக்கு நட்பு ஏற்பட்டதா? ஆமாம். எங்கே தொடங்கிச்சு அந்த நட்பு? அது ஃப்ளோர்லேயே வந்து அவங்க வந்து இதில் என்ன வேடிக்கை, இப்போ சரிதா சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சன்றதை விட எனக்கு ரொம்ப க்ரஷ்ஷான ஒரு ஆக்ட்ரஸ் யாருன்னா சுஜாதா. நான் வந்து என்னுடைய காலேஜ் டேஸில் அவங்களுடைய ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குது, அதில் எனக்கு ரொம்ப க்ரஷ்ஷாக இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமை அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தில் முத்துராமன் ப்ரொடியூசர், சிவி ராஜேந்திரன் டைரக்ஷன். இதில் வந்து இவங்க நடிக்கிறாங்க. இப்போ அந்த கேமராமேன் தேவி பிரசாத் இவங்க ஜெயதேவியோட சிஸ்டர் ஹஸ்பண்ட். அவர் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போகிறாரு, ஒரு 2 நாள் என்னை ஒர்க் பண்ண சொல்கிறார். நான் அது வரைக்கும் இந்த இது ஒர்க் பண்ணி பழக்கமும் இல்லை, இந்த கிளாஷ் ஒர்க் பண்ணி. இப்போது சுஜாதான்றதுனால போயிட்டு ஒர்க் பண்ணுறேங்க. ஒர்க் பண்ணி முடிக்கிறேன். அன்றைக்கி ஈவினிங் அப்போயே அப்படி பேக்கப் ஆகி போகிறதுக்கு முன்னாடி அவங்க அசிஸ்டண்ட்டு, சுஜாதா அசிஸ்டண்ட்டு என்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க. வர போகிறேன். போயிட்டு மேடம் அப்படின்னு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள்? என்னங்க, இந்த முழு படம் நீங்களே வேலை செய்யுங்க அப்படின்னாங்க. நான் வந்து இல்லை மேடம், இது வந்து அவங்க ப்ரொடியூசர், அவங்களுக்குள்ள ரிலேஷனு, அது மட்டும் இல்லை இந்த கேமராமேன் கூட எனக்கு ஒரு ரிலேஷன் ஆகுறாரு, அதனால் அது எப்படின்னு தெரியல மேடம், நான் 2 நாள் தான், நாளைக்கு வருவேன். இல்லை நான் ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறேன் அப்படி இப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு மறுநாள் வரேன். மறுநாள் வந்தால் அவங்க மறுபடியும் என்ன லஞ்ச் பிரேக்கில் அவங்க எனக்கு மீன், வறுத்த மீன் குழம்பெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து மறுபடியும் கூப்பிட்றாங்க, கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஒர்க் பண்ணுறது. அதான் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து வர்றதுனால ஒரு சின்ன பிஹேவியர்லாம் நமக்கு தெரியுது. இப்போ இங்கே வந்து நான் பார்க்குறேன் இல்லைங்களா, ஒரு மெயினாக ஆக்ட்ரஸ் இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரில, நிற்பான், அப்போ அங்கேயே கேமராமேன் வந்து நான் சொல்கிறேன் கேள்றான் அப்படின்வான். இவன் வந்து இந்த டைலாக்லாம் ஷாக் ஆகும். ஏன்னா இவனுங்களுக்கு வந்து இந்த என்ன ஷூட்டிங் என்விரான்மெண்ட், இவனுங்களோட என்விரான்மெண்ட்டு தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் அங்கே வையா, சொல்கிறேன் வா அப்படின்வானுங்கள்ல. இது நம்மளுக்கு பார்வையிலேயே அது அப்படின்றது இப்படிங்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு அப்புறம் தான் எனக்கு அது ஒரு பெரிய, எனக்கு ஒரு சுஜாதா வந்து இது ஒரு புது, எவ்வளோ படத்தில் நடிச்சிட்டாங்க, எல்லா டாப் கேமராமேனையும் பார்த்துட்டாங்க. ஆனால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இல்லை இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது உங்களோட வேலை செய்யுது அப்படின்னு சொன்னேன். அது இல்லை மேடம், நான் வேணுமா அடிக்கடி வர்றேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நேச்சுரலாகவே வந்து என்னுடைய ஒரு அந்த பிஹேவியர், என்னுடைய வேலை என்ன, அதில் நான் எப்படி வேலை செய்யணும், அதில் மட்டும் எப்படி நான் கவனமாக போகணுன்றதில் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் அவங்களுக்கும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் என்னுடைய அந்த ஃபாஸ்ட்னஸ்ஸு எல்லாமே கொஞ்சம் ஒரு மினிமம் கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருப்பேன். அதெல்லாம் சேர்ந்து அவங்கள வந்து, அதாவது அல்டிமேட்டாக அவங்கள அதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி வேறு இடத்துல போய் பார்த்துருக்கேன். சில்க் இங்கே ஷூட்டிங்கில் இருக்காங்கன்னு சும்மா அப்படி போயிட்டு தூரம் இருந்தெல்லாம் பார்ப்பேன். அவங்களுடைய ஒரு அனாட்டமி ஆகட்டும், அவங்களோட பிஹேவியர் ஆகட்டும், அது ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப ஜெனட்டிக்கலாகவே ஒரு பெரிய ராயலான ஒரு சீடு மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அதில் அந்த மாதிரி ஒரு கலர் சூஸிங், அப்புறம் நான் லைட்டிங் பண்ணுறது, அப்புறம் அதெல்லாம் பார்க்குறது, அப்போது அதிலலாம் அவங்களுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு அட்ராக்ஷன் வந்திருக்கு. அப்போ வந்து அவங்க வந்து அந்த டாக்டரோட லீவ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த டாக்டருக்கும் அவங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரியான ஒரு கட்டம் ஷூட்டிங் இல்லாத நாட்களில் கூட அவங்க எனக்காக செட்டுக்கு வர்றது, அந்த மாதிரிலாம். சிலிஸ்மிதா உங்கள் மேலே காதல் வசப்பட்டாரா, இல்லை அவரை நீங்கள் காதல் வசப்பட வச்சிங்களா? சொல்லலாம். அப்படியும் ஒரு குற்ற உணர்வு இருக்குது. ஏன்னா முதல் தூண்டில் நம்ம தான் போடுறோம் இல்லையா, போட்டு அதை தெரியாத மாதிரி நடிக்கிறது, அதிலெல்லாம் கொஞ்சம் எனக்கு நிறைய, அதாவது
அது எப்படி தூண்டில் போடணுன்றதும் தூண்டில் போடுறத போட்ட மாதிரியே காட்டாமல் இருக்கணுன்றதும் எல்லா ஆண்களுக்கும் அது ஒரு இதுவாக இருந்தாலும் நான் அதை பண்ணேன்றது உண்மைதான். இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஜெயதேவோட உறவு இருக்குது ஒரு இல்லையா? அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த முயற்சியில் ஈடுபடுறீங்க. முயற்சி எங்கே ஜெயிச்சுது அது? பலிக்கலைங்களே. அதாவது நான் பேசுறது, அப்புறம் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறது, அதில் அவங்களுக்கு நான் ரொம்ப ரசிக்கிறது என்னென்னா, நான் ரொம்ப சிரிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன இவ்வளோ சிரிப்பு காட்டுறீங்க அப்படின்வாங்க. அப்புறம் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் நான் நீங்கள் வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அபூர்வராங்கர் படத்தினுடைய கதாநாயகன பைரவி அந்த படத்தில் பிரசன்னாவா நடித்த கமல்ஹாசனுடைய வருகைக்காக கொட்டும் மழையிலே காத்து கொண்டிருப்பார். அது மாதிரி சில்க் ஸ்மிதா கார் பேனட் மேலே உங்களுக்காக பல மணி நேரம் காத்து கொண்டிருந்தாங்களாமே, உண்மையா? இது வந்து நான் கன்ஃபெஷன் டு ஸ்மிதா அப்படின்னு ஒரு அதாவது ஜூனியர் விகடனில் ஸ்மிதா கிட்ட மன்னிப்பு கேட்குற ஒரு கடிதம் ஒன்று எழுதினேன். அப்புறம் வந்து அவங்க இறந்த பிறகு அதை வந்து கன்ஃபெஷன் டு ஸ்மிதான்ட்டு கூகுளில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கான். அதை வச்சு இந்த காட்சியெல்லாம் கூட நம்மள படிச்சுட்டு தான் டர்ட்டி பிக்சரில் வந்திருக்கு. இந்த வெயிட் பண்ணுற சீன்லாம் கூட அதில் இருக்குது. அதாவது நீல்கிரிஸ் இருக்குது பாருங்கள், ராதாகிருஷ்ணா ரோட்டில். அங்கே வந்து நான் வந்து 4 மணிக்கு வரேன்னு சொல்கிறேன், நான் வெயிட் பண்ணுறேன்றாங்க. அப்புறம் என்னால் அப்போ 4 மணிக்கு போக முடியல. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க காரை நிறுத்திட்டு அந்த கார் மேலேயே ஏறி உட்காந்துக்கிறாங்க. பெரும் கூட்டம் கூடியது. அப்போ வந்து ரைட்டர் லக்ஷ்மி இருந்தாங்க. ரைட்டர் லக்ஷ்மி அந்த அவங்க வீடு அதே தான் சிஐடி. அப்போ பையன் அவங்க பையன் மகேஷ், டாக்டர் மகேஷ், அவனை இறந்துட்டான். அவன் தான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. எம்எஸ் ஸ்மிதாக்கும் நான் அவனை அறிமுகப்படுத்தி வச்சுருக்கேன். அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், மகேஷ் இது மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் வர முடியல, நீ நேராக அவள் வந்து எப்படியும் பெரிய பிரச்சனையை பண்ணிடுவா, நீ போயிட்டு அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இவனும் போகிறான். இவனும் போனால் கூப்பிட்டா வரமாட்டேன். இல்லை அவர் இங்கே 4 மணிக்கு வரேன்னாரு, வர்ற வரைக்கும் இருக்கட்டும், பார்க்கட்டும், அவர் பார்க்கட்டும் காமெடின்றது. அப்போ இவனும் போனால் அப்புறம் நான் கொஞ்சம் லேட்டாக போகிறேன், ஒரு 4:45 கொஞ்சம் டைம் ஆகுது, நிறைய க்ரௌடு அப்படி இப்படின்ட்டு ஒன்றும் கூலாக இல்லை, ஒன்றும் இல்லை, இது வெயிட் பண்ணேன், இல்லை மேலே உட்காந்துருந்தேன் பேனட்டில், அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட்டு அந்த மாதிரி எதை சொல்லி சரி நாங்கள் வந்து சமாதானம் பண்ணி. எவ்வளோ காலம் நீடித்தது உங்களுக்கும் ஸ்மிதாவுக்குமான உறவு? ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம். காதலை தாண்டி உறவு இருந்தது அவங்களுக்கு நடுவில்? அது காமம் தானே காதல்னு நம்ம எல்லாரும் பேசி. இந்த காலகட்டத்தில் அவங்க ராதாகிருஷ்ணன் டாக்டரோட இருந்தாங்க. ராதாகிருஷ்ணனோட இருக்கிறாங்க. ஆனால் அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிரேக் ஆகுது, அடிக்கடி சரியில்லை. அவர் வந்து இப்படி அவர் நிறைய ரேஸ்க்கு போகிறாரு, நிறைய ரேஸ் ஆடுவார். அதை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் கடைசியாக எப்போ சந்திச்சிங்க அவங்கள? அப்புறம் நான் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத போது கூட செல்வமணியோட படத்தில் நடிக்கிறதுக்கு நான் தான் அவங்கள கூப்பிட்டு வந்தேன், ராஜாளின்னு ஒரு படத்துக்கு. சும்மா எப்போது கூப்பிடுவாங்க, அந்த பையனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது கூட கூப்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப நேர்மையாக பிஹேவ் பண்ணுவோம், ரொம்ப நேர்மையாக. அப்புறம் அந்த கான்டாக்டே என்கிட்ட ரொம்ப ஒரு இதுவாக தான் இருக்கும். சும்மா என்னோட பேசணும், டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து என்ன கேட்கணும்னு நினைப்பாங்களோ அதை கேட்பாங்க, அதுக்கு புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப சொன்னால் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த அளவுக்கு நீ கிடையாதுன்ற மாதிரி எழுந்திரிச்சிடும். அவங்க இறந்த செய்தி வந்தபோது நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் சென்னையில் தான் இருந்தேன். அது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இருந்தாலும் நமக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த சமூகம் வந்து மிக நல்லவர்களாக, நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுப்பாங்க, மிக மிக நல்லவர்களாக இருந்தால் பறிச்சது பத்தலைன்னா உயிரையும் பறிச்சுப்பாங்க. அதுதான் இந்த சமூகத்தோடைய ஒரு இது. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தனுக்கும் யாரையோ புறான்ற ஒரு தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் அவங்க அது மாதிரி தான் மிக நல்ல தன்மைக்காக தன் உயிரையே அவங்க பலி கொடுக்க முடியும். நீங்கள் போய் பார்த்தீங்களா இறந்த பிறகு? பார்த்தேன். ஸ்மிதா கிட்ட உள்ள இருந்த பெஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதாவது அவங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் அப்படி வச்சுப்பாங்க, மேக்கப் மேன், காஸ்டியூமு,
ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடி, அவங்க எல்லாரையுமே ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி வச்சுப்பாங்க. அப்புறம் யாரையுமே டிஸ்டன்ஸ் பார்க்க மாட்டாங்க, யாரையும் வந்து இவங்களை விட நான் மேலான ஆள் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. ரொம்ப ஆர்டினரியாக தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க தான் நம்ம சில்க்கு அப்படின்னு பார்க்கணுமே தவிர அவங்க நாய்கள் எல்லாத்தையும் அழுகுன்னா ஏதாவது ஒரு நாய் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்குது, இல்லைனா வயிறுலாம் ஒட்டி போய் ஒரு நாய் சொறி பிடிச்சிருக்கு, உடனே அழுது ஒரே ரகலை பண்ணுவாங்க. அந்த நாயை எப்படியாவது நம்ம மீட்கணும், அந்த நாய்க்கு கொஞ்சம் நிறுத்துங்க, சாப்பாடு ஏதாவது எடுத்துன்னு வந்து அவங்க அது போட்டுட்டு வாங்க, அந்த மாதிரி அந்த ஒரு ரொம்ப இரக்க குணம். அப்புறம் அவங்களுடைய செலெக்ஷன் ஆஃப் காஸ்டியூம்ஸ் தட் இஸ் கிரேட். அது வந்து அப்போ தான் நான் சொல்லுவேன், நீங்கள் ஜெனட்டிக்கலாகவே யூ மஸ்ட் பி ரொம்ப ரிச்சு, அதர்வைஸ் நீங்கள் இந்த கலர்ஸ் வந்து நாங்களே செலக்ட் பண்ண முடியாது. நான் பீங் எ கேமராமேன் ஆர் பீங் அன் ஆர்டிஸ்ட் பெயிண்டர்ன்றேன், நானே வந்து இந்த கலர்ஸ்லாம் எப்படி நீங்கள் பிடிக்கிறீங்க, இதுக்கு இதுக்கு எப்படி உனக்கு நீ ஜெனட்டிக்கலாகவே ஒரு ராயல் கலர்ஸோடு ட்ராவல் பண்ண ஒரு ஆளுன்னு தெரியுது. ஒரு காலகட்டத்தில் சாஃப்ட் போர்னோ படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபாச படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எதனால் அந்த மாற்றம்? அதுதான், அதாவது அது வேலு பிரபாகரனின் காதல் கதைன்னு எடுத்தேன். ஏன் எடுத்தேன்னா, நான் எப்பவுமே வாழ்க்கையில் என்ன உணர்றனோ, சினிமாக்கள் என்பது தனியாக இல்லாமல் வாழ்க்கையில் இந்த சமூகம் எப்படி இருக்குதோ அதை எடுத்து சொல்லணும் பசங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இப்போ வந்து சென்னைக்கு சினிமாவுக்கு சேர வர்றீங்க பசங்கன்னா, நீங்கள் ரொம்ப பொம்பளைங்க விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. இங்கே வந்து விபச்சாரிகள் இருப்பாங்க, பல்வேறு பெண்கள், அதாவது நீ கிராமத்துலேருந்து வர்ற இவங்க வந்து தயாராக இருப்பாங்க, யார் நம்மளுடைய இதுக்கு திட்டத்துக்கு ஒருத்தன் வரானோன்னு, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி காதலும் உன்னை வந்து எந்த குழியில் எவ்வளோ மோசமான சேத்துலேயும் ஒன்று ஆகாது. அந்த காமம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த காலகட்டத்தில் வருது, அதை நீ எப்படி கையாளணும், அது உன்னை எப்படியெல்லாம் அது கொண்டு போகும், அதை கொண்டு போகும்போது நீ இருக்க வேண்டிய ஜாக்கிரதை என்ன அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த படத்தை எடுத்தேன். அது வந்து அதுதான் இவனுங்க போடணும் படம் மாதிரி இருக்குன்ட்டாங்க. ஆனால் அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இவங்களை ஜாக்கிரதைப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை. அந்த படத்துக்கு இளையராஜா இசையமைக்க எப்படி ஒத்துக்கிட்டார்? இல்லை, அவர் இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் நான் என்னன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறார். அதாவது கண்டுபிடிப்பார்னா, அவர் வந்து இவன் இதுக்கு பொய் சொல்கிறான், இவன் நடிக்கிறான், புரியுதுங்களா, இவன் இல்லை இருந்துக்கிட்டு இல்லைன்றான், அந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸும் பிடிச்சிடும். இப்போ என்னை வந்து நல்லா கண்டுபிடிச்ச இவன் ஒரு மென்டலு. ஆமாம், அவரே சொல்ல, நீ என்ன உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. உனக்கு எல்லாமே தெரியுது, உண்மையாக உனக்கு எல்லாமே தெரியுதியா, சினிமாவில் இருக்கிற எல்லாம் உனக்கும் தெரியுது, ஆனால் நீ ஏன் இந்த மாதிரி படம்லாம் எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கின்னு இருக்கிறையா, அது பண்ணாதையா அப்படின்னு அந்த ஒரு லவ் இருக்கு அவருக்கு. அதாவது இவன் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்துக்கிறோம், நமக்கு எந்த ஒரு அறிவும் பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல், வாழ்வியலை பற்றி எந்த நாலேஜுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்து பண்ணுறோன்ட்டு அதை வந்து அவருக்கு தெரியுது. இவன் ஏதோ இதெல்லாம் நல்லதுன்னு நினச்சிக்கிறான், ஆனால் அவன் வேறு வழி இல்லை. இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறவனுக்கு ஒரு சின்ன துணையாவது நம்ம இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை தான் அது. அந்த நல்ல மனப்பான்மை தான் அவர் எனக்கு பண்ணுறாரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.